சீரியலின் சின்ன மருமகள் அடுத்து நடிக்க போதுன்றத இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி பிரமோவா பார்க்கலாம் வாங்க. குழந்தைய பார்க்க முடியாம ரொம்ப ஏமாற்றத்தோட இருக்காங்க தமிழ் செல்வி. ஏன்னா ஈஸ்வரி அசிங்கப்படுத்திடுறாங்க. இங்க பாரு, சூடு சோறுன்னு இருந்தா குழந்தைய பார்க்காம உன் பாட்டுக்கு நீ ரிட்டர்ன் போயிடலான்றாங்க. இல்ல குழந்தைய பார்த்துட்டு தான் போவேன்னா உள்ள வந்து பார்த்துட்டு போ அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ் செல்வி நம்ம போலாம் வாங்க மச்சுன்றாங்க. ஏண்டி குழந்தைய பார்த்துட்டு இவ்வளவு அசிங்கப்படுத்தின பிறகும் நம்ம இங்க இருந்து குழந்தைய பார்க்கணும்னா அப்படி அவசியமே கிடையாதுன்றாங்க. போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சித்ரா, ஏன்டி இப்படி பண்ற? அத்தை, நான் என்ன அத்தை பண்ணேன்? குழந்தைய வந்து பார்த்துட்டு போங்கன்னு அதே சமயம் நீ பேசுனதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருன்னு சொன்னேன். என்ன தப்புன்றாங்க. இதை விட அசிங்கம் வேற என்னடி இருக்கு, வாங்க நீ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கருப்பு இருந்துட்டு சேது அப்படின்றாங்க. என்னாச்சு மாமான்றாங்க. தமிழ் செல்வி அம்மாச்சி எல்லாருமே குழந்தைய பார்க்கறதுக்காக வந்தாங்க. வாசல்ல நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஈஸ்வரி அம்மா வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க அப்படின்ட்டாங்க. சேது இருந்துட்டு கிளம்பிட்டாங்களா மாமான்றாங்க. ஆமாயா கிளம்பிட்டாங்க. பாவம் அந்த தமிழ் செல்வி புள்ள பிறந்த நாள் அதுமா, குழந்தை கூட இருக்கணும், குழந்தைய முகத்தை பார்க்கணும்னு சொல்லி ஆசையா இருந்துச்சு. மாமா வண்டி எடு மாமா, கிளம்பலாம் இப்பவேன்றாங்க. என்னையும் சொல்லிட்டு இருக்க. ஆமா நம்ம உடனடியா கிளம்பணும்னு சொல்றாங்க. சரி மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு சேது அப்பா கொஞ்சம் நாங்க வெளியே போயிட்டு வரோன்னு குழந்தைய அவசர அவசரமா தூக்கிட்டு போறாங்க. ஈஸ்வரி இருந்துடுச்சு, நம்ம எவ்வளவு பிளான் பண்ணியுமே சேது இப்ப குழந்தைய தூக்கிட்டு போறானேன்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. ஃபீல் பண்ணி அழுதுட்டு போயிட்டு இருக்கவும் உடனே அந்த ஆட்டோவை மடக்கி உடனே சேது போய் காரை நிப்பாட்டிடுவாங்க. அப்புறமா வந்து தமிழ் செல்வி ஆட்டோ விட்டு இறங்கும். சேது குழந்தைய தூக்கிட்டு இறங்குறாங்க. அப்பதான் குழந்தைய பார்க்கணும்னு வந்தீங்களா, ஈஸ்வரியத்தை உங்களை இது பண்ணி அனுப்பிச்சிட்டாங்களா, இந்தாங்க குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா தமிழ் வந்து அந்த அழகான ஆண் குழந்தைய தூக்கி அவ்வளோ சந்தோஷமா கொஞ்சிட்டு இருக்காங்க. பெண் குழந்தை எப்படி முத்தம் கொடுத்ததோ அதே மாதிரி ஆண் குழந்தைய அழகா கியூட்டா முத்தம் கொடுக்குது. அந்த முத்தம் கொடுக்கறத தமிழ் செல்வி அவ்வளோ ரசிக்கிறாங்க. சேதுமே ரசிப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பிறந்தநாள் அதுமா நீ என் கூட இருக்கணும்னு நினைச்சுட்டா தங்கம் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரெமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.